வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலிருந்து உங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அளித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. இந்த வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த காணொலியில் உங்களோடு நான் பேசுவதற்கு களம் எடுத்திருக்கின்றேன். எப்பொழுதுமே தமிழர்களை பொறுத்தமட்டில் ஒரு மாண்பு உண்டு. அது என்ன மாண்பென்றால், அவர்கள் ஒரு மாலை நேரம் வந்துவிட்டால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூடி அமர்ந்து பேசிக்கொண்டு அன்றைய சூழலில் நடந்த நிகழ்வுகளை அவர்கள் பரிமாறிக்கொள்வது வாடிக்கை. இல்லையென்றால் உலகம் சார்ந்த விடயங்களை பேசிக்கொள்வார்கள், அல்லது அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசிக்கொள்வார்கள். இது தமிழனுடைய ஒரு மாண்பாகவே இருக்கின்றது. இந்த மாண்பில் ஒவ்வொரு மாலை நேரமும் உங்களோடு நானும் பேசுவதற்கான ஒரு களத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது என்பதே ஒரு வியப்புத்தான். எனவே இயற்கைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து நான் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய காணொலிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு இந்த உறவின் ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் கருதுகிறேன். எதற்காக இவன் சுற்றி வளைத்து ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறான் என்கின்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் எழும்பலாம், அல்லது அப்படி ஒரு எண்ணம் எழும்புவதற்கான வாய்ப்பு கூட வரலாம். எப்பொழுதுமே நான் உங்களோடு ஒரு உறவாக பயணித்திருக்கிறேன் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் இந்த காணொலியில் நான் பகிர்ந்தளிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை பிரதான களமாக எடுத்துக்கொண்டு நான் பதிவிடுகின்ற பொழுதெல்லாம் என் மனதிற்குள் ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். நாம் ஏன் தொடர்ச்சியாக இதை சார்ந்த கருத்துக்களை மட்டுமே பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம்? நாம் மற்றவர்கள் பதிவிடுவது போல வேறு பல கருத்துக்களையும் நாம் எடுத்து பதிவிடலாமே என்கின்ற எண்ணம் மனதிற்குள் வரும். ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம் தகர்த்து எறிந்து விடுகிறது ஒரு சிலர் காட்டக்கூடிய அன்பு. அப்படித்தான் தமிழர் தாயகத்தை சார்ந்த ஒரு தோழர். அந்த தோழர் இப்பொழுது லண்டன் மாநகரத்திலே தொழில் செய்து அதை வைத்து தன்னுடைய குடும்பத்தை அவர் வளர்த்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அவர் தமிழர் தாயகத்திற்கு சென்றுவிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பல விடயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அப்படி பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மிகவும் கண்ணீர் விட்டு அழுதார். அவர் எதற்காக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அழுதார் என்பதை யோசிக்கின்ற பொழுதுதான் பல விடயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. எனவே அது சார்ந்த ஒரு காணொலியை வெளியிட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுதான் இந்த காணொலி. முதலில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் களத்தை குறித்து அவர் பேசினார். அப்படி பேசுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தை எடுத்து வைத்தார். அர்ஜுனா எங்களுடைய பையன், அதாவது எங்கள் தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு பையன். அந்த அர்ஜுனா அவர்கள் செயல்படுகின்ற பல விடயங்கள் விமர்சனிக்கப்பட்டிருக்கிறது, விமர்சனமாகவும் மாறியிருக்கிறது. ஆனால் அவன் நேர்மையானவன். அவன் மனதிற்குள் எதையும் வைத்து கொண்டு பொய்யை பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அல்ல. மனதிற்குள் இருப்பதை அவன் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறான். இதுதான் பல சர்ச்சைகளை அவன் மீது கொண்டு வந்து திணித்திருக்கிறது. தற்பொழுது அவன் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறான். கண்டிப்பாக அவன் நாடாளுமன்றத்திற்கு செல்வான் என்பதை தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களும் நினைத்திருந்தார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. அவன் எங்களோடு நடமாடிக்கொண்டிருக்கக்கூடியவன் என்பதை விட எங்களுடைய உறவாக அவன் இருக்கிறான் என்கின்ற எண்ணம்தான் பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே இருந்தது. எனவேதான் அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதை பெரும்பாலானவர்கள் விரும்பினார்கள். அனைவருமே சொன்னார்கள் அவன் நாடாளுமன்றத்திற்கு செல்வான் என்று. இப்பொழுது அவன் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறான். என்னடா வைத்தியர் அர்ஜுனாவை அவன் இவன் என்று நான் அழைக்கிறேனே என்று நினைத்து விடாதீர்கள். காரணம், என்னை விட அவன் 8 வயதிற்கு இளையவன். எனக்கு இப்பொழுது 48 வயதை தாண்டி விட்டது. அவன் என்னை விட 8 வயது இளையவன். அதனால்தான் நான் அவன் இவன் என்று அழைக்கிறேன் என்று அந்த தோழர் குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட்டு விட்டு சொன்னார், இப்பொழுது அர்ஜுனா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு பரபரப்பான செய்தி அல்ல. எங்கள் தமிழர்களுடைய உணர்வை
நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் என்கின்ற உணர்வின் வெளிப்பாடு அது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார். அவர் அந்த கருத்துக்களை அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய முகத்திலே தெரிந்த அந்த பிரகாசம், அவர் எடுத்து வைத்த அந்த செயல்பாடு, அவரால் சொல்லப்பட்ட தகவல் ஒரு உறவின் வெளிப்பாடை நம்மால் பார்க்க முடிந்தது. அர்ஜுனா மீது அவர் கொண்டிருந்த ஒரு பாசத்தின் வெளிப்பாடை பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் தமிழ் சமூகம் அர்ஜுனா மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கையில் வைத்திருக்கிறது என்பதாகத்தான் என்னால் யூகிக்க முடிந்தது. நான் அவரிடம் குறிப்பிட்டேன், அர்ஜுனாவை புகழ்ந்து நீங்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறீர்கள், ஆனால் அர்ஜுனாவின் மீது பல விமர்சனங்கள் வருகிறதே, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் குறிப்பிட்டார் ஒரு வார்த்தையை. அர்ஜுனாவுடைய வார்த்தை, அவன் கோபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை சர்ச்சைகளை கிளப்புவதாக இருக்கலாம் அல்லது சர்ச்சைக்கான களங்களாக இருக்கலாம். ஆனால் அவன் மனது வெள்ளை என்பதை நீங்கள் காலம் வரும்பொழுது புரிந்து கொள்வீர்கள். அவன் இந்த தமிழர்களுக்காகவும் தமிழ் களத்திற்காகவும் நல்லதை செய்வான் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். அதுபோல நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாடாளுமன்றத்தில் அவன் பேசிய பொழுது அவன் எதை முதன்மைப்படுத்தி பேசினான் என்றால், எங்களுடைய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் அவன் பதிவிட்டான். முதலாக அந்த தலைமைக்கு அவன் வீர வணக்கம் செலுத்திவிட்டுத்தான் அவன் அந்த கருத்துக்களுக்குள்ளே சென்றான். அவன் எங்களோட பையன் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார். இது நமக்கு ஒரு மெய்சிலிர்க்க வைத்த ஒரு குரல் பதிவாக அல்லது ஒரு தொலைபேசி தகவலாக இருந்தது. அதன் பின்பு நண்பர் கண்ணீர் மல்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்கள், எங்களுடைய தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அது எங்களுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. உங்களை குறித்து நான் என் நண்பர்களிடமெல்லாம் பேசியிருக்கிறேன். நமக்காக ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றேன். பெரும்பாலான களங்களில் நீங்கள் பேசக்கூடிய விடயங்கள் அல்லது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தகவல்கள், இவைகளெல்லாம் எங்களை சார்ந்து இருக்கிறதே என்கின்ற ஒரு மகிழ்ச்சி எங்கள் மனதிற்குள் உண்டு. அதை நான் பலரிடம் பகிர்ந்திருக்கிறேன், பலரிடம் செய்தியாகவும் சொல்லி இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு விடயத்தை இப்பொழுது உங்கள் முன்னால் அழுத்தமாக வைக்கிறேன். அது என்னவென்றால், நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்கள். இந்திய அரசாங்கத்திடம் உங்களை போன்றவர்கள் வற்புறுத்த வேண்டிய